கொடுக்கும். அவங்களோட எந்த இடத்துலையும் எந்த மொழியிலையும் எங்கேயும் பேசக்கூடியவர் தான் கர்த்தர், எந்த மொழியாக இருந்தாலும். இப்போ சில நேரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பேய்ங்கெல்லாம் போகலன்னா சில பேர் இங்கிலீஷில் பேசுவாங்க, கெட் அவுட், ஏன்னா அதுக்கு நம்ம திணறி போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது எல்லா மொழியிலையும் எல்லா மக்களை, சில பேர் சொல்லுவாங்க தமிழ் ஆளுங்களை, எங்கிட்ட இயேசு இங்கிலீஷில் பேசினாரு, உங்கள்கிட்ட இங்கிலீஷ்லேயே பேசினாரு, எங்கிட்ட தமிழ்லேயே பேசியிருக்காரு. சில பேர் அவங்க இங்கிலீஷில் எனக்கு சொன்னார் கர்த்தர் அப்படின்னு. இங்கிலீஷில் ஏன் சொல்கிறாரு? அவருக்கு எல்லா மொழியும் அவருக்கு அத்துப்படி. யார் யார் என்னென்ன மொழியில் பேசுவாங்களோ அந்த மொழியிலெல்லாம் கர்த்தராகி, அப்போனா இந்த உயிர்த்தெழுந்த கர்த்தராகி இயேசுக்கு எவ்வளோ கண்கள் கைகள், அதனால் இவரும் சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் அப்படின்னா. அதாவது எங்கே 2-3 பேர்கள் நாமத்தினால கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில், அல்லேலூயா, 1000 கூட்டம் நடக்குதுன்னு வச்சுங்க, இந்த உலகம் எங்கும் 1000 ஜப கூட்டம் நடக்குது, 1000 கூட்டத்தின் நடுவிலையும் கர்த்தராகி இயேசு இருப்பார்.